Guys, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டைனமிக் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் பேஜ் விச் இன்டகிரேட்ஸ் வித் ஓப்பன்ஸ்ட்ரீட்மேப் வித் a library of leaflet. ஃபர்ஸ்ட் லீஃப்லெட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். லீஃப்லெட் வந்து ஒரு லைப்ரரி இன் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். அது வந்து விச் யூஸ்டு டு இன்டராக்ட் வித் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஜாவா லீஃப்லெட் லைப்ரரி யூஸ் பண்றோம். இது வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்ல தான் மோஸ்ட்லி இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கோட். இந்த டாக்டர் HTML இது வந்து எதுக்கு கொடுக்கணும்னா, இட் டினோட்ஸ் த இட் இஸ் HTML5 லாங்குவேஜ். ஓகே, HTML லாங்குவேஜ். HTML டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள எட்ன்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு மெட்டா சார்ஜ் UTF-8 இது எதுக்கு தரோம்னா, இது வந்து ஒரு பேசிக் லைன் தான். இது வந்து நம்ம நார்மல் எந்த HTML கோட் போட்டாலும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மெட்டா சார்ஜ் UTF-8னா இது எது கொடுக்கணும்னா, ஸ்பெஷல் சிம்பிள்ஸை கோட்ல சப்போர்ட் பண்றதுக்காக இந்த லைன் தரும். இந்த மெட்டா நேம் வியூ போட்டு கண்டென்ட் வித் இஸ்இகுவல் டு டிவைஸ் வித் இனிஷியல் ஸ்கேல் இது எதுக்கு தரோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்த கோடை வந்து இதோட அவுட்புட் வந்து லேப்டாப்ல பார்ப்போம், டேப்ல பார்ப்போம், ஃபோன்ல பார்ப்போம். எந்த ஒரு டிவைஸ்ல பார்த்தாலும் அதோட அதை வந்து நம்ம ஆக்சஸ் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த கோட். ரெஸ்பான்சிவ் ஸ்க்ரீன் சைஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த கோடு இந்த லைன் யூஸ் பண்றோம். டைட்டில் வந்து எதுக்கு தரோம்னா, இந்த கோடோட டைட்டில் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்றோம். நெக்ஸ்ட், ஓப்பன் ஷீட் மேப் CSS. இது வந்து ஓப்பன் ஷீட் மேப்ல இருந்து தான் இந்த CSS எடுக்கிறோம். இந்த லிங்க் ரெஃபரல் இஸ் டு ஸ்டைல் ஷீட் HREF. ஃபர்ஸ்ட் இந்த லைன் எதுக்கு தரோம் அப்படின்னா, இது வந்து லிங்க் ரெஃபரல் ஸ்டைல் ஷீட் HREF. இது வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ். லிங்க் ரெஃபரன்ஸ் இசிக்கல் டு ஸ்டைல்ஸ் இது வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ். HREF இசிக்கல் டு இது எதுக்கு தரோம்னா, விச் யூஸ் டு லோட்ஸ் த மேப் அட் த பேக்ரவுண்ட். மேப்பை வந்து பேக்ரவுண்டில் லோட் பண்ணுறதுக்காக தான் இது தரோம். அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டைல் த மேப் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காகவும் இந்த இந்த லிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த HREF இந்த லிங்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட், ஸ்கிரிப்ட் சோர்ஸ். இது இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இஸ்இக்குவல் டு இது எடுத்துக்கிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்டராக்டிவ் ஃபியூச்சர்ஸ் நிறைய இப்போ மேப்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணோம்னா, அந்த சேஞ்சஸ் பண்றதுக்கு இன்டராக்டிவ் ஃபியூச்சர்ஸ்க்கு இந்த இந்த லைன் இந்த லிங்க் யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ இங்க ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். இது லிங்க் ரெஃபரன்ஸ் ஸ்டைல் ஷீட் HREF இது வந்து பேசிக் CSS ஓட சின்டாக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்டைல். இது வந்து ஒரு CSS மூலியமா ஸ்டைல்ன்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள மேப்ன்ற ஒரு ஐடிக்குள்ள ஐடி வித் செட் பண்றோம். ஓகேவா. மேப் ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸ்டைல் ஓப்பன் பண்ணிட்டு தான் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டைல க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்க ஹெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டு பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு டிவைட் இஸ் டு மேப். இந்த மேப் எதுக்கு கொடுக்குறோம்னா, இந்த மேப்ல தான் நம்ம வந்து வித் ஹைட் என்னன்னு இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த டிஃபைன் பண்ணியிருக்க ஹைட் வித் வந்து அப்ளை ஆகிற இடம் வந்து இந்த டிவைட் இஸ் டு மேப்ல தான் அப்ளை ஆகும். ஓகேவா. இந்த டிவக்கு திரும்பி க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு வேர் லேட் இஸ் டு லான், வேர் லான் இஸ் டு லான். இது எதுக்கு தரேன்னா, மேப் வந்து இனிஷியலைஸ் பண்ணும். ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸோட மேப் வந்து இனிஷியலைஸ் பண்ணும். இந்த வேர் லேட் இஸ் டு லேட் இது வந்து இந்த லேட்டு லான் இந்த லேட் இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்ஸ் which which provides the GPS signal. ஓகேவா. அதுக்கு தான் தரும் வேர் லேட் இஸ் டு இனிஷியலைஸ் பண்ற மேப் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ். வேர் மேப்புக்குள்ள நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த லேட் லான்லாம் செட் பண்றோம். எல் டாட் மேப்னா லீஃப்லெட் டாட் மேப். லீஃப்லெட் டாட் அந்த மேப்புக்குள்ள இந்த இந்த மேப் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த டிவைடுக்குள்ள நம்ம மேப் மேப்ன்ற ஒரு ஐடி தான் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஐடி தான் இங்கேயும் தரும். டாட் செட் வியூ ஆஃப். செட் வியூனா ஒரு ஸ்க்ரீன் நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்த வந்து பார்க்கறதுக்கு அந்த டிஸ்பிளேல வந்து மேப் வந்து ஸ்க்ரீன் ஆகிறதுக்காக இந்த செட் வியூ கொடுக்குறோம். செட் வியூ ஆஃப் லேட் கமாலான். லேட் கமாலான் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற லேட்டிடியூட் லாங்கிடியூட வந்து அது டிடெக்ட் பண்ணி அந்த லொகேஷன்ல அது நம்ம காமிக்கிறத லேட்லான் கொடுக்குறோம். கமா 15 எதுக்கு கொடுக்குறோம்னா, இந்த கமா 15 தான் வந்து ஜூம் சைஸ். இனிஷியலா இருக்கிற ஜூம் சைஸ் இந்த கமா 15 தான். ஓகே. நெக்ஸ்ட், இந்த எல் டாட் டைட்டில் லேயர் STPS இது எதுக்கு தரோம் அப்படின்னா, இந்த இந்த ஒரு லைன் ஃபுல்லாவே எதுக்குன்னா, மேப்பை வந்து ஓப்பன் ஷீட் மேப்பை வந்து பேக்ரவுண்ட்ல ரன் பண்றதுக்காக இந்த லைனை யூஸ் பண்றோம். ஓகேவா. இல்லை ZXY வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸா யூஸ் ஆகும். இட் வந்து ஃபுல்லி ஃபுல்லா யூஸ் ஆகாது. இந்த ZXY இது வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ். இது வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்டு டு பேக் அண்ட் சர்வரா இருக்கும். ஃபுல்லா ரீப்ளேஸ்ட் இல்லை, லைக் டு லைக் தான்
பேக் அண்ட் சர்வருக்கு வந்து ரீப்ளேஸா இருக்கும். ஓகே, மேக்ஸ் ஜூம் இஸ் ஈக்குவல் டு 90. இங்க வந்து நம்ம இனிஷியலா வந்து 15 தான் ஜூம் சைஸ் வச்சிருக்கோம். இங்க வந்து மேக்ஸ் ஜூம் வந்து 19 வச்சிருக்கோம். மேக்ஸ் ஜூம் 19 வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்ரிபியூஷன் வாட் ஓபன் ஸ்ட்ரீட் மேப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இது எதுனா காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும், கிரெடிட்ஸ் கொடுத்துரும் கிரியேட் பண்ணவங்களுக்கு. ஓகே, இந்த ஆட் டு மேப் எதுனா இங்க டைல்ஸ் மேப்புக்கு வந்து டைல்ஸ் ஆட் பண்றோம். டைல்ஸ் ஆடிங் த டைல்ஸ் டு த மேப், அதுக்கு தான் இந்த ஆட் டு மேப் கொடுக்குறோம். ஓகே, ஆட் அ மார்க்கர் ஃபார் இது வந்து எதுக்கு தரணும், வேர் மார்க்கர் இக்குவல் டு எல்டார் மார்க்கர். இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ்லலாம் நம்ம போற லொகேஷன் வந்து நம்ம மேல ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு மார்க் காமிச்சிட்டே இருக்கும், நம்ம மூவ் ஆகுற இடத்துல அது மூவ் ஆகிட்டே இருக்குல்ல, அது பேர் தான் மார்க்கர். அப்போ வேர் மார்க்கர், அந்த மார்க்கர்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள லீஃப்லெட் டாட் மார்க்கர், மார்க்கர் எங்க அது மார்க் ஆகணும் அப்படின்றதுக்காக லேட்லான். அந்த லேட்லான் நம்ம எங்க வருதுன்னா, இதோ இங்க நம்ம கொடுத்துருக்கோம், இன்சியலைஸ் பண்ணிருக்கோம் டேட்டா, ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும்ல, லேட்லான் கிடைக்கும்ல, அந்த லேட்லானை வந்து இங்க சென்ட் பண்றோம். அந்த லேட்லான் இங்க சென்ட் பண்ணும்போது அந்த லேட்லான்ல இது வந்து மார்க் ஆகும். அதுக்கு தான் இங்க எல்டாட் மார்க்கர் லேட்லான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிடைக்கிற லேட்லான்ல ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ்ல கிடைக்கிற லேட்லான்ல அது போய் மார்க் ஆகிறதுக்காக லேட்லான் கொடுக்குறோம். டாட் ஆட் டு மேப் எடுக்கணும்னா அதே மாதிரி தான் மேப் டைல்ஸ் வந்து மேப்புக்கு ஆட் பண்ணுறதுக்காக தான் ஆட் டு மேப் கொடுக்குறோம். ஓகே, ஏசிங் ஃபங்க்ஷன் செக் ஃபார் அப்டேட்ஸ், இதை ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி ட்ரெயின் ஓப்பன் பண்றோம். இந்த செக் ஃபார் அப்டேட்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஜிபிஎஸ் சிக்னல் கிடைச்சிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணதுக்காக தான் செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுக்குறோம். கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் இஸ்கல் டு ஏ வெயிட் ஃபெச் கரண்ட் லொகேஷன். இது எதுக்குன்னா ஜிபிஎஸோட கரண்ட் டேட்டாவை ஃபிச் பண்றதுக்காக இந்த லைன் யூஸ் பண்றோம். இது வந்து கரண்ட் லொகேஷன், இந்த ஸ்டார் கரண்ட் லொகேஷன் வந்து ஏபிஐ யூஆர்எல். இது வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு பைத்தான் ஃபிளாஸ்க்ன்ற ஒரு கோட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கோடை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, கான்ஸ்டன்ட் டேட்டா இஸ்இக்குவல் டு ஏவைட் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் ஆப்ஜெக்ட். இங்க கிடைக்கிற டேட்டாவை இங்க இங்க இதோ இந்த லைன்ல கிடைக்கிற டேட்டாவை இது என்ன பண்ணும்னா, இந்த லைன்ல இங்க கிடைக்கிற டேட்டாவை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டுக்கா கன்வெர்ட் பண்ணும். இந்த லைன் அங்க கிடைக்கிற டேட்டாவை ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும் இந்த லைன். ஓகேவா, கன்சோல் டாட் லாக் ஜிபிஎஸ் டேட்டா, ஜிபிஎஸ் டேட்டான்ற அங்க பிரிண்ட் ஆகும். கன்சோல் டாட் லாக் டேட்டா, இங்க நம்ம வந்து கிடைச்சிருக்க டேட்டா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணுதுல, அந்த கன்வெர்ட் பண்ற டேட்டா வந்து இங்க பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் கன்சோல் டாட் லாக் டேட்டா கொடுத்துருக்கோம். இந்த இஃப் டேட்டா டாட் latitude நாட் ஈக்குவல் டு lat, இஃப் டேட்டா டாட் longitude நாட் ஈக்குவல் டு long, எதுக்கு இந்த கண்டிஷன் யூஸ் பண்றோம்னா, நம்ம இனிஷியலா ஒரு இடத்துல இருப்போம். பட் ஆனா அந்த இடத்துலயே தான் நம்ம ஒரு 100 மீட்டர்ஸ் மூவ் பண்ணும்போது அதே இடத்துல இருக்க மாதிரி லேட்லான் கிடைச்சதுன்னா அதே இடத்துல தான் மேப் பாயிண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு அது நம்ம மூவ் பண்ற இடத்துக்கு அது காமிக்கணும் அப்படின்றதுனால தான் நாட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு lat இஸ் டு டேட்டா டாட் latitude, long இஸ் டு டேட்டா டாட் longitude. இது எதுக்கு தரோம்னா, புது ஜிபிஎஸ் புது லேட் லாங் வந்து அப்டேட் ஆகிறதுக்காக இந்த ரெண்டு லைன் யூஸ் பண்றோம். மார்க்கெட் அட் செட் லெட் லாங், இந்த மார்க்கெட் அட் செட் லெட் லாங் வந்து நம்ம இனிஷியலா ஒரு இடத்துல இருந்திருப்போம்ல, அந்த இடத்துல தான் அந்த மார்க்கர் வந்து மார்க் ஆயிருக்கும். ஓகேவா, பட் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட் அட் செட் லேட் லாங் லேட் கமாலான் இது எதுக்கு தரோம்னா, மார்க்கர் வந்து புதுசா நம்ம இப்போ கரண்டா இருக்கிற லொகேஷன் வந்து மார்க் பண்றதுக்காக இந்த லேட்லான் தரும். இந்த லேட்லான் வந்து எங்க இருந்து இந்த லேட்லாங்கோட வேல்யூஸ் எங்க கிடைக்கும்னா, இந்த ரெண்டு லைன்ல புதுசா வர லேட்லாங் வேல்யூஸ் வரும்ல, அந்த புதுசா வர லேட்லாங் வேல்யூஸ் தான் இங்க பாஸ் ஆகி அந்த இடத்துல அது மார்க் ஆகுற மாதிரி காமிக்கும். ஓகேவா, மேப் டாட் செட் வியூ ஆஃப் லேட்லாங் இது எதுக்குன்னா ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருப்போம், இன்னொரு 100 மினிட்ஸ் மூவ் ஆகும்போது மேப் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி ஆட்டோ ரெஃப்ரெஷ். நம்ம ஒரு 100 மினிட்ஸ் இன்னொரு 100 மினிட்ஸ் மூவ் ஆகும்போது மார்க்கரோட சேர்ந்து அதுவுமே ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கு தான் இந்த லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். கன்சோல் டாட் லாக் இன்சைட் அப்டேட் மேப், இது வந்து பிரிண்ட் பண்றதுக்காக கன்சோல் டாட் லாக் மேப் அப்டேட் பிரிண்ட் பண்றதுக்காக ஓப்பன் பண்ணிடுறோம். இங்க இது ஃபுல்லாவே நம்ம வந்து ட்ரைல தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த கேட்ச் எரர் இது எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாவே ட்ரைல தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ இங்க கேட்ச் ஆஃப் எரர் இது எதுக்கு கொடுக்குறோம்னா, கேட்ச் ஆஃப் எரர் ட்ரைல ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அது வந்து கேட்ச்ல தான் வரும். ஸோ கேட்ச் ஆஃப் கன்சோல் டாட் எரர் எரர் ஃபெச்சிங் ஜிபிஎஸ் டேட்டா. சப்போஸ் நம்மளுக்கு ஜிபிஎஸ் மாடல்ல இந்த வேர்ஸ்ட் கேஸ் ஜிபிஎஸ் மாடல்ல சிக்னல் கிடைக்கல அப்படின்னா, சீரியல் மாடல்ல வந்து எரர் ஃபெச்சிங் ஜிபிஎஸ் டேட்டா அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த லைன். ஓகேவா, செட் இன்டர்வல் செக் ஃபார் அப்டேட்ஸ் 10,000. இது எது கொடுக்குறோம்னா, செக் ஃபார் அப்டேட்ஸ் எது கொடுக்குறோம்னா, நியூ ஏதாச்சும் புதுசா ஜிபிஎஸ் சிக்னல் லேட்லான் ஏதாச்சும் புதுசா வந்திருக்கான்னு செக் பண்றது தான் செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல
சப்போஸ் ஜிபிஎஸ் டேட்டா ஏதாச்சும் புதுசாக வந்திருந்ததுன்னா அந்த ஜிபிஎஸ் டேட்டா வந்து 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். 10 செகண்ட்ஸ், 10 மில்லி செகண்ட்ஸ் இதிகல் டு 10 செகண்ட்ஸில். ஸோ 10 செகண்ட்ஸ் 10,000 கொடுத்துருக்கோம். 10,000 மில்லி சாரி 10,000 மில்லி செகண்ட்ஸ் இதிகல் டு 10 செகண்ட்ஸில். ஸோ 10,000 கொடுத்துருக்கோம் இங்கே. டென் தௌசண்ட்னா விச் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். அது கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கோ, க்ளோஸ் பண்ணிட்டோம். பாடியை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். HTML ஓப்பன் பண்ணிருக்கோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, this is the code. If you have any doubts, please let me know in the comments. We will see you in the next video. Thank you.